வணக்கம் நண்பர்களே, உங்களை நான் என்னுடைய வீடியோக்கு வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி பச்சை பயிறு பாயாசம் செய்ய போகிறேன். ஸோ இது 1.5 கப்பு பச்சை பயிறு நேற்று ஊற வச்சுனேன். ஸோ இதை இப்போ ட்ரெயின் பண்ணி தண்ணியை வடிக்க போகிறேன். தேவையான பொருட்கள் பார்ப்போம். இது ஜவ்வரிசி. ஸோ இது 1/2 கப்பு. அடுத்தது தேங்காய் பால். இது 1/2 கப்பு. இது ஃபைன் சுகரு. ஸோ இது 1/2 கப்பு. இங்கே சூப்பர் ஃபைன் சுகர் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் ரெகுலர் டீக்கு யூஸ் பண்ணுற சுகர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது காடமம். ஸோ இதை உரலில் இடித்து வச்சுக்கணும். ஸோ இது ஒரு மேஜர் கரண்டி எடுத்துக்கணும், நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காண்டி. ஓகே, ஏலக்காய். ஓகே, ஸோ உப்பு உங்கள் சுவைக்கேற்ப. இது கஜு. ஸோ இதை நெய்யில் வறுக்க போகிறேன், வறுத்து அதுக்குள்ளே கொட்ட போகிறேன். ஸோ கஜூஸ் ஒரு 1.3 கப். ஓகே, ஸோ இது நான் வடிக்க போகிறேன். ஓகே, வடிச்சு காட்டுறேன். ஓகே வேலை. இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் நான் 5 கப்பு தண்ணி விட்டேன் நான். ஸோ இது பாயில் பண்ணது. இப்போ இதுக்குள்ள சால்ட்டு போட போகிறேன். உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் சால்ட்டு போடுங்க. ஓகே, போட்டுட்டு இப்போ இந்த ஜவ்வரிசி இதுக்குள்ளே கொட்டுங்க. ஓகே, கொட்டி போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க. நான் கூட அடுப்பு விட்டு இருக்கேன் கூட இதில். ஸோ இதை வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இது குக் ஆகணும். இது குக் ஆகின பிறகு தான் நான் இந்த பச்சை பயிரை போட போகிறேன். ஓகே ஓகே நண்பர்களே, இப்போ இது 8 நிமிஷம் ஆச்சு. ஓகே, ஸோ இது கொதிக்க குக்காக. ஸோ கொதிச்சு கொண்டு இருக்குது. இது பாருங்க, இந்த ஜவ்வரிசி குக் ஆகிட்டுது. ஸோ இப்போ இதுக்குள்ள இந்த பயிரை கொடுக்க போகிறோம், இந்த பச்சை பயிரை. மூடி விட போகிறேன். ஸோ இதை குக்காக வேணும். ஓகே, ஸோ இந்த ப்ரெஷர் குக்கர் மூடியை நான் மூடி விட போகிறேன். சரியா? ஸோ இது விசில் வரட்டுக்கும், 2 விசில் வரட்டுக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் காட்டுறோம். ஓகே, எங்கே பாருங்கள் நண்பர்களே. ஸோ ப்ரெஷர் குக்கர் மூடியை திறந்துட்டேன்னு. ஸோ இது 10 நிமிஷம் குக்காக விட்டுனா. ஓகே, ப்ரெஷர் குக்கர் இல்லாட்டி நீங்கள் சும்மா நோங்கல் சட்டியில் கறி சமைக்கிற குழம்பு வைக்கிற சட்டியில் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது இங்கே பாருங்கள், இந்த பயிறு நல்லா குக் ஆகிட்டது. ஓகே, இப்போ இது நான் இதை போட போகிறேன். என்ன, இந்த ஏலக்காய் பொடி. ஓகே ஓகே, அடுப்பை குறைச்சி விட்டுருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு பிறகு இந்த கோகோனட் மில்க் விடுறேன், தேங்காய் பால். அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கு சர்க்கரை போட வேணும்னு சொன்னால், வெல்லம் போட வேணும்னு சொன்னால் நீங்கள் பவுடர் பண்ணி இருக்கிற வெல்லத்தை இதுக்குள்ள போடலாம். ஓகே, உள்ள இருக்கும். ஸோ இதுக்கு இந்த சுகரை போட்டு, இந்த ஃபைன் சுகர் காணாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட போடுறதுனாலும் போடணும் இருக்கும். ஓகே, ஸோ இது இங்கே குக் ஆகட்டுக்கும். நான் இப்போ தாளிக்கிறதுக்கு சட்டியில் அடுப்பு ஆன் பண்ணுறேன். மீடியத்தில் விடுங்க அடுப்பு ஃப்ளேமை. இதுக்குள்ள ஒரு மேஜை கரண்டி நெய் விட போகிறேன். ஓகே ஓகே நல்லது. ஸோ இதில் ஒரு மேஜை கரண்டி நெய் விட்டுட்டேன். இப்போ இந்த கஜூஸை இதுக்குள்ள போட்டுறேன்னு. ஸோ உங்களுக்கு கஜூஸு, ஆல்மண்ட்ஸு, பாதாம் பருப்பு இல்லாட்டி வால்நட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் விரும்பி இதுக்குள்ள போடலாம். ஸோ இந்த வீடியோ நான் லாஸ்ட் டைம் எடுத்தேன்னா, ஸோ அதை கிளியர் இல்லை. ஸோ அதனால இதை நான் திருப்பி செய்கிறேன்னு. அடுப்பு ஒரு சொட்டு கூட்டி விட போகிறேன்.
ஓகே. ஸோ இது வந்து அடுப்பு நான் ஆஃப் பண்ணி விட போகிறேன். ஏன்னா இந்த அடுப்புடைய ஹீட்லேயே இது குக் ஆகட்டும். ஸோ தேங்காய் பாலை விட்டு நீங்கள் கொதிக்க விடாதீங்க. ஸோ அடுப்பை வந்து அந்த அடுப்பு சூட்டோடையே பண்ணுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு விரும்பினா பிஸ்காச்சுவா நட்ஸும் போடலாம். ஸோ லாஸ்ட் டைம் நான் கஜூஸும் ஐ திங்க் வால்நட்ஸாக ஆல்மண்ட்ஸாக ஏதோ ஒன்று போட்டேன். நான் ரெண்டும் சேர்த்து போட்டு மறந்து போனேன். ஸோ இது கிட்ஸுக்கும் பிடிக்கும். இந்த பச்சை பயிறு ஜவ்வரிசி பாயாசம். ஸோ லாஸ்ட் டைம் கொடுத்தனா நல்லா எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க சாப்பிட்டு. ஸோ நீங்கள் உங்களோட கிட்ஸுக்கு முடிச்சுருந்தா கொடுங்க. இது வந்து லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வேணுங்க. பாலிக்கிற கஜூஸ். ஓகே, இங்கே பாருங்கள் நம்மளால. ஸோ லைட் கோல்டன் ப்ரௌன் கலர். ஸோ இதை வந்து நான் இதுக்குள்ளேயே கொட்ட போகிறேன். மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நல்ல கமக்கமாண்டு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த நெய்யும் விட்டபடியாக உங்களுக்கு ஒரு மேஜர் கரண்டி நெய் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் ஒரு தேநீர் கரண்டி நெய் விடலாம். ஓகே. விட்டு இதை இந்த கஜூஸை வதக்கலாம். ஓகே. ஸோ இதை நான் வந்து ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஓகே, இங்கே பாருங்களே. ஸோ ஜவ்வரிசி பச்சை பயிறு ஜவ்வரிசி பாயாசம் தயாராகிட்டு. இங்கே பாருங்க, அந்த ஜவ்வரிசி எல்லாம் தெரியுது உங்களுக்கு, பார்க்க தெரியும். சரி. ஸோ நல்ல கமக்கமாண்டி நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ அதை வீட்டில் செய்து கொடுங்க எனக்கு. ஓகே நம்மளே, இந்த பச்சை பயிறு ஜவ்வரிசி பாயசத்தை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்குமென்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை பாய்.